Hi friends, today we are going to see the OOPS concept in Java. So the main aim of this concept, that is OOPS concept oda main aim என்னன்னு பார்த்தீங்கன்னா we have to implement the real world entities. Okay, real world entities in the sense objects, classes, abstraction, inheritance, polymorphism. Okay, so real world entities அப்படின்னாலே real worldல நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸு இல்லை வந்து யூ ஹாவ் டு அப்ளை யுவர் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். தட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் தி OOPS. So another important thing of this concept is we have to bind the data. Okay, bind the data in the sense we have to cover up. Okay, ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வி நோ ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வந்து மெயினாக எதுக்காக இன்னமும் இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஃபெமிலியராக இருக்குது இல்லை வந்து டாப் லாங்குவேஜஸில் ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் ராபஸ்ட்னஸ். ஓகே, அதோட செக்யூரிட்டி ஸ்ட்ராங் மெக்கானிசம்ஸ்னால தான் ஸ்டில் த ஜாவா இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த ப்ரோக்ராமிங் வேர்ல்டு. ஸோ எப்படி வந்து அந்த செக்யூரிட்டியை நம்ம எனேபிள் பண்ணுறோம், என்ஷூர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to cover up. Okay, we are going to wrap up the important data. So main ingredients எல்லாம் வந்து you will not show to the customers. Okay, so that is the main part of your OOPS concept. ஸோ ஓப்ஸ் கான்செப்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஸோ இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ பியோர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அது ஜாவா லாங்குவேஜ் தான். Of course C++ is the OOPS concept, but C++ வந்து it's not a fully object oriented language, it is a partial language. Okay, but ஜாவாங்கிறது fully 100% it is a object oriented programming language. ஸோ இப்போ ஓப்ஸில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த கான்செப்ட்ஸ்லேயே வந்து மெயினாக இந்த 4 ஐட்டம்ஸ். ஓகே, இதுதான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் த OOPS கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம். ஓகே, ஸோ பாலிமார்ஃபிசமில் we have 2 types, that is compile time polymorphism and run time polymorphism. இதில் தான் மெத்தட் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங் இது எல்லாமே வருது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து அந்த 7-8 கான்செப்ட்ஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலி இட் இஸ் அ என்டிட்டி. ஓகே, அந்த என்டிட்டின்னு பார்க்கும்போது ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் த ஸ்டேட் அண்டு பிஹேவியர். ஓகே, ஸ்டேட் அண்டு பிஹேவியர் அப்படின்னாலும் என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஆப்ஜெக்டில் வந்து இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அ பென். ஓகே, ஸோ பென்னுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஷேப்பு, கலரு இதெல்லாம் வந்து ஸ்டேட்டில் வரும். ஓகேவா, பிஹேவியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி பென்னை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். ஓகே, வில் பி ரைட்டிங் ஆர் drawing something. So these are the behavior. So அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் it will be having 2 functionalities. ஒன்று வந்து physical appearance and another one is logical appearance. Okay, physical appearanceன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பு, கலரு இதெல்லாமே வந்து ஃபிசிக்கலில் வரும். லாஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, what is the purpose. So that is what the state and behavior. And another important word, இந்த ஆப்ஜெக்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் அ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வை இன் த சென்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் வில் கண்டெயின் தி அட்ரஸ். ஓகே, ஸோ என்ன அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் சம் வேரியபிள் அஸ் அ object. Okay, because whatever you declare in the Java programming languages everything will be considered as a object. So அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே will occupy some memory. ஓகே, ஸோ அந்த மெமரி அட்ரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இன்னொரு செக்ஷனில் இருக்கிற அந்த டேட்டாவோ இல்லை கோடோட டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாமல் கூட ஆப்ஜெக்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, வித்
டாட் ஆப்ரேட்டர். ஸோ நமக்கு ஒன்லி நெசசரி திங் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we supposed to have some kind of a response. Okay, so ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து like okay, this information is passed, this information is granted. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அக்செப்டன்ஸும் ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ these are the examples of objects. ஆப்ஜெக்ட்ஸ்னால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, கீபோர்ட், பைக், பென், ஃபேன் அண்ட் டேபிள். நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு டாகை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அதில் இருக்கிற கலரு, நேமு, ப்ரீடு இது எல்லாமே வந்து ஸ்டேட்டில் வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபிசிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸு. பட் இதுவே வந்து அதோட பிஹேவியர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி த டாக் வில் வேக் த டெய்ல், அதாவது வாலாட்டிகிட்டு இருக்கும், கொறைக்கும், சாப்பிடும், தூங்கும், விளையாடும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் தி பிஹேவியர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ செகண்ட் திங் இஸ் கிளாஸ். கிளாஸ் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்வியஸ்லி இட் இஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி, இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் என்டிட்டி. Here we are going to speak only about the logical entity. And another definition of this class is it is a blueprint form அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? blueprint or a template. So this is the important keyword about the class. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் அண்டு டெம்ப்ளேட்டுங்கிற வேர்டை நீங்கள் டெஃபினிஷனில் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் இருந்தாலே யூ வில் கெட் த மார்க். ஸோ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இட் வில் ஆக்குபை தி மெமரி ஸ்பேஸ் பிகாஸ் ஆல் த அட்ரஸஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் தி ஆப்ஜெக்ட். பட் கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேருந்து மெமரியை ஆக்குபை பண்ணாது, எந்த ஸ்பேஸஸையுமே இது எடுத்துக்காது. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டேட் அண்டு பிஹேவியர் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி கிளாஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் மெத்தட்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நோ. காமனாக, ஓகே, ஸோ உங்களோட எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் காமன் மெத்தட்ஸை தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ நம்ம கிளாஸஸை யூஸ் பண்ணி we can create multiple objects. ஓகேவா? ஸோ வந்து ஒரு கிளாஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு கிளாஸஸை யூஸ் பண்ணி யூ கேன் க்ரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். பட் என்ன இருக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு, அதாவது ஓகே, இப்போ நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் அந்த கோடை திரும்ப திரும்ப கால் பண்ணணுமா, எழுதணுமா அப்படின்னா நோ, ஆப்வியஸ்லி நோ. ஓகே, ஏன்னா இதில் நம்ம காமன் ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால யூ டோன்ட் வாண்ட் டு ரீரைட் தி கோட் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா these are the important items which is needed for the class. Okay, so first one is modifier. modifier அப்படின்னா இப்போ access specifiersனு சொல்லலாம், இல்லைனா modifiersனு சொல்லலாம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் இருக்கு இல்லையா? ஸோ எப்போவுமே கிளாஸ் வந்து பப்ளிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் access. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் நேம். ஸோ கண்டிப்பாக வந்து கிளாஸுக்கு, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜாவாவில் எல்லாமே வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் ஆக போதுன்னும் போது, ஸோ நம்ம வந்து கிளாஸை வச்சு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த ப்ரோக்ராமில் பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டதுனால நீங்கள் ஒவ்வொரு தடவை கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போதும் யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன், நீங்கள் அந்த இடத்துல பப்ளிக்குங்கிற ஸ்பெசிஃபையரை மென்ஷன் பண்ணணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டவே யூ கேன் கால் தி கிளாஸ் கீவேர்ட் அண்ட் யூ கேன் கிவ் த கிளாஸ் நேம். ஸோ கிளாஸோட நேம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் தி கேபிட்டல் லெட்டர். ஓகே, தட்ஸ் வை வி ஆர் சேயிங் இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் ஆல்சோ. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா இப்போ வந்து அவங்க இந்த லெட்டரை வந்து கேபிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னா அது கேபிட்டலில் தான். இப்போ இதுவே நீங்கள் அதை ஸ்மாலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் ஆகிடும். ஸோ அதனால் கிளாஸோட நேமில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான். ஓகே, நாட் ஃபுல்லி. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் த கேபிட்டல் லெட்டர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சூப்பர் கிளாஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸுங்கிறது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே,
ஸோ வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து சப் கிளாஸ் அதாவது சைல்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை எடுத்து சைல்ட் கிளாஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த செக்யூரிட்டியை ஜாவாவில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதே இந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி தான். ஒன்று அப்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த 2 கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவாவில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை செக்யூராக எனேபிள் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸை எப்படி பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க கிளாஸ்லன்னு பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருப்பேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நிறைய லிஸ்ட் இருக்குது, ஐ மீன் 2 or more இன்டர்ஃபேஸ் நேம்ஸ் இருக்குது அப்படின்னா யூ வில் பி யூஸிங் தி கமா டு செப்பரேட். ஓகே, அண்ட் இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே எக்ஸ்டென்ஸ், இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ கிளாஸில் வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸை மட்டும்தான் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா no, you can implement more than one interface. Plus இந்த body of the class வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா open close curly bracesக்குள்ளே தான் நம்ம body of the classes வந்து define பண்ணியிருப்போம். And the third one is inheritance. ஸோ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது இப்போ இந்த பில்லருக்குள்ளே ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வரோம். ஸோ 4 pillars of hoops concepts இருந்துச்சு இல்லையா? abstraction, encapsulation, inheritance and polymorphism. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம ஆல்ரெடி நான் இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை சைல்டு கிளாஸில் இருக்கிறவங்க அக்வயர் பண்ணுவாங்க, அதாவது தேவைப்படும். ஓகே, ஆப்வியஸ்லி வி ஆர் டிபெண்டிங் ஆன் தி parent, so we will be fetching the datas from the parent class. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் கிரியேட்டிங் த ரிலேஷன்ஷிப். ஓகே, கிரியேட்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 classes. எந்த 2 கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் அண்ட் தி சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணுறதுனால ஆக்சுவலி இப்போ வந்து இவ்வளோ இருக்கும்போது எதுக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the main purpose of the inheritance is reusability. Okay, once if you code in the parent class, you don't want to code again in the child class. So once நீங்கள் parent classலேயே அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை கோட்ஸை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா சைல்ட் கிளாஸில் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து ரீயூசபிலிட்டிக்காகவும் ப்ளஸ் ஆர்கனைசிங் மெக்கானிசம்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் டைம் பாலிமோர்ஃபிசமை அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் பாலிமோர்ஃபிசம். பாலிமோர்ஃபிசம் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை டிஃப்ரெண்ட் வேல பண்ணுறது தான் பாலிமோர்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீ ஏதோ ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி ஒரு கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே, எஸ் யூ கன்சிடர் திஸ் ஒன் அஸ் அ எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க. டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்கும்போது இப்போ உங்களை வந்து ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு டிசைன் பார்த்து பிடிக்கல அப்படின்னா உடனே நம்ம விட்டுற மாட்டோம் இல்லையா? வில் பி ஷோயிங் மல்டிபிள் வெரைட்டிஸ். ஓகே, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டலாக்ஸ் காமிச்சு எப்படியாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அதை வாங்க வச்சுருவோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ஆல்சோ பர்ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ வந்து ட்ராயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ரெக்டாங்கிளில் தான் வரையணும், இல்லை வந்து சர்க்கிளில் தான் வரையணும், இல்லை ஓவல் தான் வரையணும் அப்படின்னு எந்த ஷேப்ஸும் ஃபிக்ஸட் கிடையாது. ஓகே, ஸோ ட்ராயிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே யூ ஹாவ் மல்டிபிள் ஷேப்ஸ், ஸோ யூ கேன் ட்ரா எனிதிங். ஸோ இப்போது நம்ம பாலிமோர்ஃபிசமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்டு மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற 2 இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அனதர் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து ஒரு டாகு இல்லைன்னா வந்து ஒரு கேட்டு, இந்த இப்போ ஆக்சுவலாக டாகுன்னு எடுத்துக்கிட்டாலும் இல்லை கேட்டுன்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ கேட் என்ன பண்ணும், எப்படி பேசும் அப்படின்னா
எப்படி ஐ மீன் டாக் எப்படி கத்தும் அப்படின்னா மியா மியான்னு கத்தும். ஓகே, இப்போ இதுவே டாக் வந்து இட் வில் கிவ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு பார்க். ஓகே, பட் இப்போ அவங்களோட ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வேணால் வேறு வேறு இருக்கலாமே தவிர பட் தே வில் பி டூயிங் தியர் டாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது இதுதான் மெயின். ஐ மீன் இப்போ தான் சொன்ன அப்ஸ்ட்ராக்ஷனும் இன்டர்ஃபேஸும் தான் நமக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணி கொடுக்கறது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னா இன்டர்னல் டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணிப்பாங்க. ஓகே, நீங்கள் என்னென்ன உங்களோட லாஜிக்கல் ஐடியாஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் ஷோ பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம ஃபோன் கால் பேசுகிறோம் இல்லையா, ஃபோன் கால் பேசும்போது ஜஸ்ட்டு கால் கனெக்ட் ஆகுது, பேசுகிறோம், நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கன்வே பண்ணுறோம், ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறோம், தென் வி கட் த கால் அண்ட் வி கோ பேக் டு ஆர் நார்மல் ஒர்க். பட் ஆனால் எப்படி வந்து இந்த பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகுது, எப்படி ஒரு நெட்வொர்க்கும் இன்னொரு நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகுது, இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது, இதை பற்றிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சரியா? ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் நம்பரை போட்டு டயல் பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்களுக்கு கால் போது பேசுகிறோம் வைக்கிறோம். பட் இதுக்கு நடுவில் லாஜிக்கலாக எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத வி வில் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அனதர் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு காரோ இல்லை வந்து ஒரு பைசைக்கிளோ ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வீல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கியர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதை மட்டும்தான் பார்ப்போமே தவிர ட்ரைவ் பண்ணும்போது இந்த காரை யார் மேனுஃபேக்சர் பண்ணா, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வி வில் நாட் ஹோல்ட் இட். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வில் பி கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் டு தி ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் டீட்டெயில்ஸ் எதையுமே வந்து நீங்கள் ஷோ பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் பார்த்தீங்கன்னா பைண்டிங் ஆர் ராப்பிங் அப் த டேட்டா டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றா சேர்த்து கவர் பண்ணுறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு கேப்சியூல் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸை கலந்து தான் வந்து ஒரு கேப்சியூல் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே என்கேப்சுலேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டாஸை ஒன்றா கம்பைன் பண்ணியிருப்போம், ஒரு சிங்கிள் யூனிட்டுக்கு கீழே கொண்டு வந்திருப்போம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா பீன். ஓகேவா? ஸோ இப்போ ஜாவா பீன் வந்து ஃபுல்லி என்கேப்சுலேட்டட் கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸுமே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிற டேட்டா மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டேட்டாவாக கொண்டு வரதுங்கிறது பெரிய டாஸ்க்கு. ஸோ அதை எப்படி பண்ணுறோன்னா என்கேப்சுலேஷன் மூலயமா தான் பண்ணுறோம். அண்ட் அனதர் திங் இஸ் கப்ளிங். ஓகே, கப்ளிங் அப்படின்னா ஆக்சுவலி கப்ளிங்கில் வந்து we have two types. One is tight coupling, another one is loose coupling. ஓகே, இந்த டைட் கப்ளிங் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லூஸ் கப்ளிங் அப்படிங்கிறத வீக் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்ளிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு டிபெண்டன்சி ஆஃப் தி அனதர் கிளாஸ். ஓகே, ஒரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் வாட் கப்ளிங். ஸோ இது எப்போ வந்து நம்ம இந்த கப்ளிங் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் 2 classes in your program. ஓகே, ஸோ ஒரு கிளாஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை இன்னொரு கிளாஸுக்கு தேவைப்படுது இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது பேர் ஸ்ட்ராங் கப்ளிங். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு கிளாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கும் இன்னொரு கிளாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஒரு டிபெண்டன்சியே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது weak coupling. So this is strong coupling and weak coupling. And next one is cohesion. Okay, so cohesion அப்படிங்கிறது level of the component. Okay, level of a component அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த டாஸ்கில் வந்து நமக்கு காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கப்ளிங் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. ஸோ கொகிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் தி காம்பனண்ட் டாஸ்க். ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து ஹைலி கொகிசிவ் அண்டு வீக்லி கொகிசிவ் அப்படின்னு இருக்குது.
ஸோ இப்போ ஒரே டாஸ்க்கு ஒரு வெல் டிஃபைன்டு டாஸ்க் வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது கொகிசிவ். இதுவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓகேவா செப்பரேட் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா அது பேர் வீக்லி கொகிசிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது java.ioங்கிற பேக்கேஜ் வந்து சிங்கிள் பேக்கேஜ் தான். அந்த சிங்கிள் பேக்கேஜ்குள்ளேயே நமக்கு நிறைய பேக்கேஜஸ் வந்துடுது. ஓகே, முக்கியமாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னாலே நம்ம இந்த ஜாவா ஐஓ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுக்கு தேவையான கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு பேக்கேஜ்க்கு கீழே கொண்டு வந்துட்டதுனால இது வந்து ஹைலி கொகிசிவ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐஓ ரிலேட்டட்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் வந்துடுது. இதுவே ஜாவா யூட்டில் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வீக்லி கொகிசிவ். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலுங்கிறது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி ஸ்கேனர் கிளாஸ்க்காக பர்டிகுலராக நீங்கள் மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனா தான் இதை யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் இது தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ யூட்டிலுங்கிற பேக்கேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே ஜாவா util.scanner அப்படின்னு நீங்கள் பிரித்து கொடுக்கறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால we are saying it is a weakly cohesive. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அசோசியேஷன். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது. 1 to 1, 1 to many and many to 1 and many to many. ஓகே, ஸோ இப்போ 1 to 1 ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு பேரண்ட்டுக்கு இல்லை ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் தான் இருப்பாங்க. ஓகே, 1 to manyன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஃபார் த மெனி சிட்டிசன். மெனி to 1ன்னு பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே இதை ரிவர்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தெர் வில் பி அ ஒன் டீச்சர். அண்ட் மெனி to manyனா இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, நான் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அசோசியேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் த வே டு அச்சீவ் தி அசோசியேஷன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணுவோன்னா இந்த அக்ரிகேட்னாலே யூஸ்வலாக சம் அப் பண்ணுறது. ஓகே, ரெண்டுத்தை சேர்க்கறது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கே ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ண போகிறீங்க. எப்படி வந்து இது கனெக்ட் ஆகுது இல்லை என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வீக் ரிலேஷன்ஷிப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த அக்ரிகேஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். ஹேஸ் அனா லைக் அ மெனி to 1. ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் வந்து இஸ் அ ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இஸ் அ அப்படின்னா ஒரு பேரண்ட் கிட்டேருந்து ஒரு சைல்டை ரிட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா ரீயூஸ் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்போசிஷன். ஸோ கம்போசிஷனுங்கிறது எதுக்காகனா இதுவும் வந்து அசோசியேஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ கம்போசிஷன் அப்படின்னாலே கம்போஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும் we are going to build up. Okay, or we are going to compose some parts of the object from one object to another object. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது லாஸ்ட் ஒன் தட் இஸ் அக்ரிகேஷன் வந்து வீக் ரிலேஷன்ஷிப்பை டினோட் பண்ணுது, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில் இருக்கிற வீக் ரிலேஷன்ஷிப். பட் கம்போசிஷனுங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றோட ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ்வலாக இன்கேஸ் இஃப் யூர் பேரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டு
சைல்டுலேயும் delete ஆகிடும். ஏன்னா child is fully dependent on the parent object. ஸோ அப்போனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ பேரண்ட் இல்லாமல் சைல்டு இல்லை, சைல்டு இல்லாமல் பேரண்ட் இல்லை. ஸோ அதனால தான் we are seeing this composition is used to expose the strong relationship between the two objects. So thanks for watching. Please subscribe to our channel and click the bell icon